காலையிலே எந்திரிச்சு பல்லு விளக்குறேன்னு இல்லை, அந்த நாளில் என்னென்ன பண்ணணும், தூங்கணும்லேருந்து நடக்கணும் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி வச்சு மெயிலானா நான் மறந்து போயிடுவேன். ஆனால் இதில் கவலை என்னன்னா, நான் அன்றைக்கி எதையுமே பண்ணலை, சாப்பிட்டேன் தூங்கினேன் ரிப்பீட்டு, அவ்வளோதான். நேற்று வச்சு இந்த சிக்கன் குழம்பு ஏதோ புளிக்காமா, நான் புளியே போடலை, எப்படி புளிக்குன்னு தான் தெரில. தொட்டுக்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு மலை சாரல் மாதிரி மேலேயே தூவிட்டு டெக்கரேஷன் ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு இருந்ததில்ல, அந்த சைடு மறந்தே போயிட்டு அது திருப்பும் போது அப்படியே கருகி போயிட்டு அந்த தட்டில் வேறு மாத்திரேன்னா அது பிஞ்சு நாலா பக்கமும் நாசமாக போயிட்டு. நான் அதை கரெக்ஷன் பண்ணேன், என்னென்னமோனா ட்ரை பண்ணி பார்த்தேன், பார்க்க கன்றாவியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதை எப்படியோ பரப்பி எடுத்து கையில் கொடுத்துட்டு சரி வீடை க்ளீன் பண்ணுவோம், துணியை துவைப்போம்னு நினச்சேன். ஆனால் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கினவ தான் 5 மணிக்கு இல்லையான்றவங்க பெல் அடிக்கும் போது தான் ஐயோ பப்பி சேம் அப்படின்னு எந்திக்கிறேன். அதே போச்சு, நான் அடுத்த நாளாட்ட ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு காலையிலே சப்பாத்தி கொடுத்துருக்கேன், லஞ்சு வீட்டுக்கே வந்துடுறேன், ஆஃபீஸ் போயிட்டு ஓ காடு காலையிலே தெரிஞ்சாவாட்ட கை வலிக்க உருட்டியிருக்க மாட்டேன்னு நினச்சி நேற்று ஹோலி போயிட்டு வந்ததுனால எனக்கு கிச்சனுக்கு ஒரு கறி துணி அட்மிஷன் போட்டாச்சு. 4 துண்டை வச்சு வாழைக்காய் கூட்டு பண்ணுவது எப்படின்னு வரும் வீடியோவில் சொல்கிறேன். தம்மா துண்டு தான் இருந்துச்சு, ஆனால் அது நல்லாவே இல்லை, மற்றதெல்லாம் அடி பொள்ளி டேஸ்ட்டாக இருந்துச்சு.